படிப்ஸ் ரொம்ப அதிகமான படிப்ஸ் பண்ணியான இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். வெல்பன் எல்லாருக்கும் பின்னால் லைப்ரரி டுவர்ட்ஸ் லைப்ரரி கேட்காங்க. அப்போது பால்செடி குச்சி ஸ்டெம்பாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து ஒரு கல்ல பால் கல்ல பட்டோம். நாங்களாம் பயன்படுத்துவோம். கழுது யாராவது குச்சி இவள் கண்ணீர் யாராவது தூணாக கண்ணு கட்ட வரா அனைத்து வந்து குரல் அதுலேயே எங்கள் அம்மா போட்டு நான் கடைசியில் பார்த்தோம். எங்கள் அம்மா போட்டு கடைசியில் பார்த்தோம் போய் கதை ஊழல் போயிருக்கிறேன். மறக்கவே முடியாது. நான் வந்து ரூபனு சுரேந்திரா அடிச்சு வீட்டு போய் விளையாட்டு திடீர்னு விளையாண்டுட்டே இருப்போம். விளையாண்டுட்டு வெளியே வந்து பூஸ்ட்டு வந்து பூஸ்ட்டுக்கு போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணமான ஒரு வீட்டுக்கும் ரொம்ப நன்றி. நானும் வீட்டில் சொன்னாங்க ஒரு ஹாஃப் அன் நான் எந்த வீடியோ பார்க்காம நான் டீப்பில் அந்த மாதிரி வெளியே போயிட்டு ஃபேமிலிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சத்தியமாக பத்திரம் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் பிரவீன், எப்படி நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ many more happy friends of the day. டீப்பில் கிராஃப்ட் பண்ணேன். அதெல்லாம் இந்த இடத்துல நான் வலிக்குது. ஹாப்பி விஷ் யூ many more happy friends of the day. எல்லாம் ஃபார்முலா பேச முடியாது. மண்டபம் மண்டபம் எப்படா இருக்கு எப்படி இருக்குது ஃபேமிலிலாம் எப்படி இருக்குது வேற எல்லாம் எப்படி போச்சு? மண்டபம் ஒன்று பிறந்த கல்யாணத்தப்போ பார்த்தது நான் மண்டபம். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து என்னென்னா நம்ம இப்போ சப்போஸ் அங்கே ஈவன் ட்ராவல் பண்ணால் கூட ஒரு ஃபுட்டில் இருக்கட்டும் இல்லை வெளியிலேருந்து நம்ம இதுக்கு வந்து அது ஒரு கஷ்டமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. மட்டும் அதே மாதிரி ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ரூம் எழுந்ததோ இல்லை வெளில போய் எப்படி பண்ண பிடிச்ச இந்த கதையை தான் சொல்றேன். அவன்கிட்ட நான் ஒண்ணுமே பேசல, வீடியோ மட்டும் அனுப்பிட்டான். ஹாப்பி பர்த்டே விஷஸ். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு எரிபந்து விளையாடுறது அதெல்லாம். கிரிக்கெட்டு நம்ம வினோத் அந்த வினோத் தினேஷ் எல்லா பிள்ளைங்களை பற்றி நமக்கும் ஒரு வரம். பிரவீன் வந்து ஒரு வரம். தைரியமாக அவங்க காலத்தை தூக்கிட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு பெருமை மட்டும் சேர்த்துருப்பான், இனிமையும் சேர்ப்பான். அவன் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அவன் இன்னும் நல்லா பெரிய உயரத்தை அடையணும். இப்போவே அந்த நிலைமையில தான் இருப்பான். இன்னும் பெரிய உயரத்தில் அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போவும் பிரவீன் வந்து அதாவது ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வருது மணிவாத்துன்னு வந்தால் அது வந்து கண்டிப்பாக அது பிரவீன் தான் கூப்பிடுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். வேற யாரும் அந்த மாதிரி எனக்கு கூப்பிட மாட்டாங்க. Hey Praveen, happy birthday. Cringe post incoming. Happy birthday. அதாவது பழைய மெமரிஸ் வந்து சொன்னாங்க. சாங் தெரியும் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ Hi Praveen, happy birthday. You're a very lucky man to have such a caring wife and great family. So we should meet more often. Text me. Happy birthday again.
நார்மலாக இந்த மாதிரி பர்த்டே விஷஸ் நம்ம சொல்லவே மாட்டோம். எனக்கு எதுவும் புதுசாக தெரியுது. நான் ஒய்ஃப் சொல்லுவாள், பட் இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கேன். ஸோ உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஸோ நீ வந்து இப்போ நம்ம விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீட் பண்ணி. காலேஜ் மெமரிஸ் பேச சொன்னாங்க. எனக்கு ஹாஸ்டல் மெமரிஸ் தான் இருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. வெரி ஹாப்பி பர்த்டே. Wishing you very happy birthday. Sending you lots of good wishes to you and to your family. Ready? இங்கே தெரியுவாங்கண்ணே நெருளரிசி அப்படின்னு பேரு. Enjoy the day. அப்துல்ல Happy birthday, Praveen. Enjoy the day. Happy birthday. சத்யா. Happy birthday. Happy birthday, Praveen. Hi Praveen. Happy birthday. Magiran Magini. Happy birthday. Hi சொல்லுங்க மாமாக்கு. Magini hi சொல் மாமாக்கு. Hi Praveen, wishing you a very happy birthday. ரொம்ப நாள் ஆச்சு but happy to connect with you over this. Wishing you a very happy birthday. Happy birthday, Praveen Mama. Maggie. Happy birthday, Praveen Mama. Happy birthday Praveen. Happy birthday, Praveen. ஓகே ஓகே இங்க அம்மாட்ட சொல்லு And one more time, happy birthday, Mr. What a lady. Okay, Mom. Bye. Hello, happy birthday wishes, Praveen sir. எல்லா பர்த்டேயும் வாட்ஸ்அப் மூலயமா விஷ் பண்ணுவேன். இது ஒரு ஸ்பெஷல் பர்த்டே, அதனால் உங்களுக்கு வந்து வீடியோ மூலயமா விஷ் பண்ணுறேன். உங்கள் கூட ஒர்க் பண்ண நாட்கள்லாம் மறக்க முடியாது. ஏன்னா முத ஷிஃப்ட் இன்சார்ஜ் இது வந்து உங்களோட தான் ட்ரைனிங் எடுத்தேன். அதனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுடைய க்ரோத்தும் நல்லா இருக்கணும். உங்களுடைய க்ரோத்தையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பெட்டா ஃபேமிலிலேருந்து. Hi Praveen. Many more happy returns of the day. ஏன்டா இதை ஃபார்மலைஸ் பண்ண நினைக்கிறியா? நேரில் இல்லை இந்த டைம்ல. நேரில் இருந்தால் நம்மளோட விஷஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். ஹாஸ்டலில் எப்படி நம்ம ஹாப்பி பர்த்டே கொண்டாடும்? ஐயோ அடி வெளுத்துருவாங்க. உலகம் படந்து பர்த்டே பையா அப்படின்னு கேட்குற மாதிரி முட்டைலாம் அடிச்சு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு அந்த டைம். இப்போ ஃபோனில் இதை யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஏதோ பசங்களுக்கு ஒரு ஒருத்தர் கல்யாணம் ஆகிறது அப்பப்போ மீட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பயாவது ஒரு டைம் அட்லீஸ்ட் அந்த டைம்லாம் கல்யாணத்தை போனாச்சும். இப்போ எல்லாருக்குமே அவங்களை கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ யாரும் வந்து மீட் பண்ணுற சான்ஸ் இல்லை. அந்த டைம்லாம் நம்ம ஹாஸ்டலில் வந்து ஜாலியாக சாப்பிட போவோம் வெளியில். அப்போ காசு இருக்காது சாப்பிட்றதுக்கு நான் போகிறேன். ஆனால் ட்ரீட்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் நல்லா சாப்பிட்டு 100-200 தான் இருக்கும். அதை வச்சு 5 ரூபா சாப்பிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இப்போ காசு இருக்கு, ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம யாருமே இல்லை. பாரு இத பாரு. Happy birthday. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Hopefully I said it correct this time. Yeah, wishing you a very happy birthday and many more years to come. Hopefully we'll meet sometime soon. இப்போ மெமரிஸ் பார்த்தோன்னா வந்து நீனும் நானும் அருண் பிரசாத் வந்து காலேஜ் செமஸ்டர் ஹாலிடேஸ் எப்போ ராமேஸ்வரம் போனோம் பொங்கல் சமயத்தில். நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ வந்து வீட்டில் அவங்க அம்மா வந்து நல்லா சமைச்சு போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை மறக்காத ஒரு நாள். அண்ட் பொதுவாக வந்து ஒரு புது ஊருக்கு போனோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கோயில் காமிப்பாங்க, இல்லை நல்ல விஷயம் காமிப்பாங்க. நீ வந்து என் கூட வெளில அழைச்சி போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஆளை வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து இடத்துல போய் இந்த ஆளை வந்து தலையை வெட்டினாங்கன்னு சொன்னேன்.
ஸோ ஊரில் நல்ல விஷயம் சொல்கிறேன் பதிலா என்னென்ன கெட்டது நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப காமெடி பட் மை விஷயம். That being said, yeah, God bless your parents for அதுக்கு தான் கிருஷ்ணாட்ட பேசுறேன். தமிழால சுத்தமா மறந்து போச்சு. பிறந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. பை பாரு கையெடு. கண்ண பாரு. எனக்கே தெரியாது பாப்பா இந்த பாட்டு பாடணும். வாயில வைக்காத. சூப்பரா அப்படிங்கிறது இந்த கிளாப் கரெக்டா மேட்ச் ஆகும். வேற பக்கமா இருக்கு. என்னடா இப்படி போடுற? சிங்கர் மாதிரியே பாடுறீங்க. கண்ணல பத்தி விடுதோ. சேயா வீடியோ அப்புறம் பாத்துல எல்லாம் ரொம்ப க்ளோஸ். சிஸ்டர் வந்து ஹாப்பி பர்த்டே டாக்டர். இனிய புத்தாண்டு. அவன்டா நான் சொன்னேன் நீ புத்தாண்டுன்னு சொல்லியிருக்கேன்னு. பரவாயில்ல இருக்கட்டும், அவன் சிரிக்கட்டும். கரெக்டா சொன்னு நினைக்கிறேன். என்ன 12 வருஷம் ஆயிருக்கா? 2025 13 வருஷம் ஆயிருக்கு. அது ஓல்டான மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பா நீ ஓல்ட் ஆகுதுன்னு தெரியுது. நான் அவசியம் மணிக்கல் நல்லா பாத்துங்க. இவ்வளவு முடிவு போச்சு, இவ்வளவு முடிவு வச்சிச்சு. சரி, அப்புறம் இப்போ பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் 35ஆவது படிக்கிறீங்க. பெஸ்ட் ஆஃப் தான். இதெல்லாம் கொஞ்சம் கிரேட் ஆட்டிடியூடோட இந்த பாஸ்வேர்ட் தாட்டோட நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. இருக்கிற சபார்டினேட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. பெஸ்ட் ஆஃப் தான். ஹாய் சார். வாழ்க்கை என்பது பெஸ்ட், வாழ்ந்து காட்டுவது பெஸ்ட். நீங்கள் எடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். இதுவே இந்த தருணத்தில் என்னுடைய போஸ்ட். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங்கா பிரவீன். ஆக்சுவலாக இப்போ ஒய்ஃப் கிடைக்கிறது நீங்கள் ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ஸ்பீச் கொடுத்ததே கிடையாது. எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ரிப்பீட்டட் ஃபாலோ அதனால கொஞ்சமா ரொம்ப போர் அடிக்காம லைட்டா பிரவீனோட பர்த்டே. ஸோ பிரவீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அண்ணன் தம்பி பாடி இந்த 2 பேருக்கும் தான். ஸோ எங்கேயுமே நான் விட்டு கொடுத்தது கிடையாது. Hello, hi Praveen. Today is your birthday, so I'm sure this will be a surprise for you. Friends, நான் பேசினது நானும் நடந்துன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே, I mean,
ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, காலேஜ் முடிச்சு, ஸ்டில் வி ஆர் கெட்டிங் ஓல்டர். மெமரிஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டைம்ஸ். ரொம்ப நான் பெருசாக பேசியிருக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஏதோ இந்த லேபுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தான் என்னால் நோன் நேற்று கூட மெசேஜ் அனுப்பிச்சேன், இவன் எதுவும் சொல்லவே இல்லை. யார் எது சொல்றீங்க இது வரைக்கும்? அப்பாடா அடுத்தவன் தலையில் கொடுத்து இந்த வேலையெல்லாம் நிறைய நீ பண்ணல, ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆர்சி நான் கிட்ட பேசினேன், அப்போதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே ஆரம்பிச்சது. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம். ஐ ரியலி லைக் த வே ஹவ் யூ ஆர் ஈஸி டூயிங் வித் செவரல் திங்ஸ். அந்த டென்ஷன் ஆனால் பயங்கரமாக இல்லை. அண்ட் சொன்ன மாதிரி யாரும் இன்னொருத்தங்கிட்ட ஸ்மார்ட்டாக வேலை வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷ்னலி வேலையே செய்யக்கூடாது, ஆனால் அடுத்தவங்க வேலை வாங்கணும். அப்படிதான் என்னைக்கு வேலை வாங்கியிருக்கேன். எனக்கு காலேஜ் டைம் அசோக் இதே தான் சொல்றாரு. போமோ எப்படி உட்காந்து இடத்துல வேலை பார்க்கறது இவன் தான் கற்றுக்கிறது. பாலாஜி ஞாபகம் இருக்க என்ன, ஆல்மோஸ்ட் 13 years ஆயிடுச்சு. ஸோ டிபிஎஸ் எப்படி இருக்க, விஷயம் மினிமம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, பர்த்டேக்கு விஷஸ். ஸோ ஹோப் எப்பவுமே வந்து நல்லா ஸ்மைலிங் பேசுவது. நான் எப்பவுமே ஸ்மைலிங் டேகே பண்ணல, என்ஜாய் பண்ணுவோம் பர்த்டே. இது வெறும் போட்டோ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் ஞாபகம் இருக்கா பாலாஜி? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரவீன். நான் தான் தினகரன் பேசுகிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இப்போ ஒர்க் பண்ண டைம் தான் நினைக்கிறேன். ஏமா அந்த மாதிரி ஒரு ஜாலியான என்விரான்மெண்ட்டு எங்களுக்கு எங்கேயுமே இருக்கிறேன். நீ, நான், கிஷோர் அண்ணா, பாலாஜி சார், ஜெகன், ராஜ் ஜெகதீஷ், மன்சாம் சிங் சார், பக்கத்து டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி அப்புறம் நம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற டான்சர் விஜயகுமார் அண்ணா, பயங்கரமாக ஜோக் சொல்கிற நம்ம டைபிஸ்ட் சார், ப்ராசஸ் ஐஷு, இவங்கெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உன்னை பற்றி சொன்னோம்னா நீ ஒரு ஜாலியான பர்சன், ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சன், ஒரு லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா நீ எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் விஷயம் கேரக்டர். சவுண்ட் சீக்கிரமே நம்ம மீட் பண்ணுவோம். ரொம்ப க்ளோஸ் எப்போ டாக்டர் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிரவீனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அதாவது ஒரு கிளாஸ்ல A to Z எல்லாரோடையுமே பிரவீன் வந்து நல்லா பேசுவான். இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, நான் ஒரு 20 பேர் ஒரு 60 பேர் கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு 20 பேர் கிட்ட எனக்கு நல்லா தெரியும், நான் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படி. ஆனால் பிரவீன் வந்து எல்லாரோடையுமே ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா 60 பேரை பற்றியுமே தெரிஞ்சிருக்கும், 60 பேரோடையுமே நல்லா பேசுவான், ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவான். நான் ஃபஸ்ட்டு பிரவீனை மீட் பண்ணது வந்து 8th ஸ்டாண்டர்டில் தான். ஆக்சுவலி பிரவீன் வந்து 12 மணிக்கு அனுப்புனாரு. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ரொம்ப அந்த மாதிரி சொல்லுவாங்க. வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வீட்டில் வைத்து குழந்தைங்களாம் நல்லா பார்த்துக்கிறியா? ப்ரொஃபஷனல் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்கு?
தான் ரன் பண்ணிட்டு இருக்கியாமா? நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் என்ஜாய் பண்ணி Hi Praveen, many more happy returns of the day. எப்படி இருக்கு? ஓகே ஓகே. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஓகே. வைஃப் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து இதெல்லாம் செய்யறதுக்கு. உன்னை பற்றி ஜென்ரலாக நினைக்கும் போது இனிஷியலாக நீ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணது ப்ளஸ் கை கட் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோவில் போனது, அதுக்கப்புறம் அது ஃபீல் ஆகணும்னு கேட்டது, எப்படி சார் கடைசி வரைக்கும் வளர்ந்துருவோம் சரியாயிடும்னு மெயின்டைன் பண்ணிங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் ஞாபகம். அப்புறம் நம்ம கண்ட்ரோல் ரூமில் அடிக்கிற அரட்டை, நைட் ஷிஃப்ட், அதுவும் எங்கள் வீட்டு மாடியில் நீ இருந்தது, ப்ளஸ் உங்கள் ஒய்ஃப் உனக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணது, இதுக்கு பர்மிஷன் கேட்டது, இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு. ஸோ நம்ம பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் உங்கள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது பொதுவாக இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் அந்த மாதிரி வந்து வீடியோஸ் கீழே பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளாலையும் தெரிய ஃபைன் பிரவீனை பற்றி சொல்கிறதுக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை பற்றி எல்லாருமே எல்லாருமே தெரியும். க்ளோஸாக நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறா, வேல்யூ கொடுக்குறா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் வெரி குட் ஹியூமன் பீயிங். அது ஃபேமிலியில் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும், இது வெரி குட் ஹியூமன். இன்றைய காலகட்டத்துக்கு அதுதான் தேவைப்படுது. ஸோ இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் தோணும். நெக்ஸ்ட் எலாபரேட்டாக பேசணும். இன்னொரு வருஷம் இதே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொன்னால் மாட்டி பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேப்பா, ரைட், ஓகே. விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. மே காட் பிளெஸ் யூ வித் குட் ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். ரைட், டேக் கேர். Hi Praveen, good morning. Wish you many more happy returns of the day. Sorry, கொஞ்சம் வீடியோ அனுப்புகிறோம், டிலே ஆகிடுச்சு, இது மூட்டையில் இருந்தேன். பிரவீன் சொல்கிறது நான் ரெகுலராக சொல்லியிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி தான் எப்பவுமே கூப்பிடுவேன். இப்பயும் அண்ணா யூனிவர்சிட்டி கை மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து ஆஸ் பர் விஷ் யூனிட்டட் ஆகிடு. ஹெல்த்தையும் பார்த்துக்கோ, ஃபேமிலியும் பார்த்துக்கோ. ஹாய் பிரவீன், ஹாப்பி பர்த்டே. 30வது வயதா? 30வது வயதுக்கு வாழ்த்துக்கள். என்ன அவனை பற்றி நல்லது சொல்றது? ஒரு விஷயம் சொல்லலாம், நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தில் அது வேணா சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்லேருந்து வந்து இவ்வளோ பேர் படித்து ஒரு நல்ல காலேஜில் படித்து ஒரு பொசிஷன் வந்துருக்கிறேன். ஸோ எனக்கு 35 வயசில் என்னடா சாதிச்சேன்னு கண்ணை முன்னிட்டு யோசிச்சுன்னா நீ இந்த விஷயத்தை யோசி, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம். லைஃப்பில் வந்து டெடிக்கேட்டடாக படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் பெரிய பொசிஷனுக்கு. ஸோ இதுவே கிரேட் அச்சீவ்மெண்ட் 35 வயசில். ஸோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோ, அதெல்லாம் ஃபஸ்ட்டு. மற்றதெல்லாம் தான் நெக்ஸ்ட்டு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ப்ரொஃபஷனல்ன்றது செகண்டரி தான். எப்பயுமே ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு, அது நான் வச்சுக்கோ. ரொம்ப God bless you. Lot of joy and happiness for you. Another year older, but forever in your thought. Missing those Wakima days. And it's a nice memory for you. Keep sharing your opinions on this. Hi Praveen, wish you a happy birthday. You are truly a great personality. நாங்கள் 2 பேரும் ஆக்கியமாக உட்காந்து ஸ்டில் ஐ திங்க் இந்த நீ வருவ இப்ப பார். So we had a good time at Akima. Hey. And once again, happy birthday. Happy birthday, Mama. Hey. 27 ஆம் ஆண்டு
இன்னைக்கு பிறந்தநாள். இது யாரு பப்போ? அவங்க பேசிக்கிட்டு இது யாரு? ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சன் இந்த வருஷம் நல்ல வருஷமாக எங்க போட நாயுடுபேட்டை எந்த ஒர்க்குமே வந்து சொல்லி முடிக்கணும், ட்ரைன் பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 35 வயதுக்கு என்னுடைய ராஜா ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படியே போட்டோம். பர்சனல் லைஃப்ல இன்னும் நம்ம சாதிக்கிறது நிறைய இருக்கு. குழந்தை நல்லா படிக்க வைக்கணும், ஒய்ஃப் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ்லையும் நம்ம லெவல் அப்பா வரணும். நம்ம பேசுன பயணம் தான் பேசிட்டு இருப்போம். அப்பப்போ அது சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்க. நம்ம சீக்கிரம் வைக்கிறோம். இல்ல கரெக்டா தான் இருக்கு. சொல்லியா 35 வயசு அடிச்சிருக்காங்க. அலெக்சாண்டர் 33 வயசுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டாரு. 35 முன்னாடி இனிமே நீ சாதிக்கணும். நீ வந்து என்ன நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. நல்ல பையன் வந்து நல்ல அளவுக்கு அலெக்சாண்டர் பெரிய ஆளாக கொஞ்சம் சின்ன அளவுக்கு வந்து சரி. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ கேட்ட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். முக்கியமாக நீ வந்து உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னுடைய வீட்டுக்காரங்க நல்லபடியாக சேர்த்து நல்ல நல்லபடியாக மாற்றி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.